ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன விலாக்னா ஒரு ஒன் டே ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து சனிக்கிழமை மார்னிங் எடுத்த விலாக் தான். அன்னைக்கு என்னென்ன வேலைகள் எல்லாம் பார்த்தேன் அப்படின்றத இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அன்னைக்கு மார்னிங் வந்து பச்சை பாசிப்பயிறு இருக்குல்ல, அதை தான் நைட்டே நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன். அந்த பயிரில் தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை பண்ணலான்னு சொல்லி நல்லா ரெடி பண்ணலான்னு சொல்லி அந்த வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தேன். பச்சைப்பயிறு வந்து நம்ம மாவு புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, அப்படியே மிக்சியில் ஆட்டி அந்த கையோடையே நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம். அதுக்கு ஊற வச்ச பயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு போட்டுட்டு காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு. நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலை, ஏன்னா தேவுக்கு அதிகம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சேர்க்கலை. சட்னி வந்து கொஞ்சம் காரமாக வச்சுக்கிட்டேன். இவங்க 2 பேத்துக்கும்னாலே கொஞ்சம் காரத்தை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நல்லா இந்த பதத்துக்கு ஆட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கூட இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா தண்ணி சேர்த்து ஊற்றினா நம்ம நார்மல் தோசை மாதிரி நல்லா மொறு மொறுன்னும் சுட்டு எடுக்கலாம். இல்லை நம்ம வந்து இதை வந்து அடை தோசை மாதிரி ஊற்றி எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம அடை தோசை மாதிரியும் ஊற்றி எடுத்துக்கலாம். ஆனால் அடை தோசை மாதிரி ஊற்றினோன்னா அது என்ன பண்ணும், வேக டைம் எடுக்கும். எவ்வளோதான் அது வெந்தாலும் உள்ளே வந்து கொஞ்சம் அந்த மாவு மாதிரியே இருக்கும். அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி நல்லா மெல்லிசாவே சுட்டு எடுத்துப்பேன். ஹஸ்பண்டும் அன்னைக்கு டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து கிளப்பிட்டு, தேவுக்கு வந்து ஸ்கூல் லீவு தான், வீட்டில் என் கூட தான் இருந்தான். அப்புறம் வந்து காலையில் கையோட எப்பயும் போல் வாசலும் தெளித்து நல்லா அழகாக குட்டியாக ஒரு கோலம் எல்லாம் போட்டு விட்டேன். நான் கோலம் போடையில் மணி 8 இருக்கும். ஆனால் வெயில் அடிக்கிறத பார்த்தா என்னமோ மத்தியானம் 1 மணி வெயில் மாதிரி அவ்வளோ வெயில் இருக்குது. நல்லா குளிர் இருந்தது இவ்வளோ நாள். அந்த குளிர் எப்படி போச்சுன்னு தெரில. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் நல்லா வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் இயரில் வந்து பூனேயில் வந்து குளிரும் கம்மியாக இருந்தது, வெயிலும் கம்மியாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து குளிரும் அதிகமாக இருந்தது. அதனால் வெயிலுமே இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊருக்கெல்லாம் கூலர் தேவையில்லை, ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கூலர் தேவைப்படுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே வெயில் ஜாஸ்தி தான் இருக்குது. அப்புறம் தேவ் குட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த தாழ்பால் போடுற வேலையெல்லாம். ஏன்னா எப்போ வேணால் ஓடிட்டு ஓடியாந்துருவானா, கூட அதையும் கூட்டிகிட்டு போய் 2 பேரும் வெளியில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. நான் உள்ளே ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பேன். அதனால என்ன பண்ணுறது, 2 பேத்தையுமே உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நல்லா லாக் போட்டு விட்டுறது. ஏதாவது வெளியில் போகணுன்னா என்கிட்ட சொல்லி தான் வெளியில் போகணும். அதனால தான் லாக் பண்ணி வச்சிடுறது. அப்புறம் அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு இவங்க 2 பேருக்குமே அந்த பச்சைப்பயிறு இருக்குல்ல, அந்த மாவுலேயே வந்து சின்ன சின்னதாக நல்லா தோசை எல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக சாம்பார் வச்சுருந்தேன். அவங்களுக்கு அதவே நல்லா சின்னதாக ஊற்றி கொடுத்தனால அதவே தொட்டு சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நானுமே நல்லா வச்சு சாப்பிட்டுட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சம் கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். ஒரு 9 மணி இருக்கும் இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து உளுந்து அன்னைக்கு நான் தான் சொன்னேனே 3 நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து மாவாட்டி வைக்கிறேன். அன்னைக்கு வந்து கம்பு தான் போட்டு ஆட்டலான்னு சொல்லி பிளான் பண்ணி கம்பு தான் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து உளுந்து மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு ஆட்டி எடுத்து வச்சுருவேன். ஏன்னா உளுந்து மாவு போட்டு ஆட்டிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கிரைண்டர் கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. அதனால் நான் எப்போவுமே மாவு ஆட்டினா ஃபஸ்ட்டு வந்து உளுந்து மாவு போட்டு நல்லா ஆட்டி எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவுக்கு ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து எப்படி அரிசியை போட்டிருந்தேன்னா 3 டம்ளர் வந்து இட்லி அரிசி போட்டிருந்தேன், 3 டம்ளர் பச்சரிசி போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் 3 டம்ளர் வந்து கம்பு போட்டிருந்தேன். மொத்தம் வந்து 9 டம்ளர் வந்து போட்டிருந்தேன். 9 டம்ளர் வந்து சும்மா குட்டியான அளவு தான். அதனால் 3 டம்ளர் இட்லி அரிசி, 3 டம்ளர் வந்து பச்சரிசி, 3 டம்ளர் வந்து கம்பு, மொத்தம் 9 ஆயிடுச்சா. ஆனால் உளுந்து வந்து நான் 1½ டம்ளர் தான் போட்டேன். ஏன்னா இப்போ இந்த டைம் வாங்கிட்டு வந்த உளுந்து வந்து நல்ல பொலிவு இருக்குது, நல்ல சூப்பரான உளுந்து அது.
எனக்கு 1 1/2 டம்ளர் உளுந்து போட்டாலே அந்த 9 டம்ளர் அரிசி, கம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஈக்குவலா கிடைச்சு, இட்லிக்கும் தோசைக்குமே நல்லா சூப்பரா வந்திருந்தது. இதுவே நான் மிக்ஸியில அரைச்சேன்னா, உளுந்து மாவு வந்து பத்தாது. கண்டிப்பா உளுந்து நிறையா தான் போடணும். நான் மேக்ஸிமம் வந்து மிக்ஸியில போட மாட்டேன். கிரைண்டர்ல தான் போட்டு மாவு அரைச்சு எடுத்து வைக்கிறனால, உளுந்து வந்து 1 டம்ளர் போட்டாலே போதும். நார்மலா 7 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து போட்டாலே சூப்பரா வந்துரும் இட்லி, தோசை. நான் முன்னாடிலாம் வந்து இப்படிதான் இட்லி மாவு, இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்து இதை வச்சு தான் மாவு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக வந்து நான் ஒரு டாக்டருடைய ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்துருந்தேன். குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே பிளெயின் இட்லியை கொடுக்காம கொஞ்சமாவது அதில் கலர்ஃபுல்லாக கொடுங்க, அது நல்ல ஹெல்த்தி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் என்ன கலர்ஃபுல்லாக அப்படின்னு அப்புறம் தான் அவங்க ஒன்றொன்னா சொன்னாங்க. இப்போ நீங்கள் 6 டம்ளர் அரிசி போடுற இடத்துல 4 டம்ளர் போட்டுட்டு 2 டம்ளர் வந்து கம்பு போடுங்க. அடுத்த 2 டம்ளர் இன்னொரு டைம் போல் ராகி போடுங்க. அடுத்து வந்து கருப்பு உளுந்து போடுங்க. அப்புறம் இன்னும் வெள்ளை சோளம் இருக்குல்ல அது, அந்த மாதிரி ஒரு தானியங்களாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிகப்பரிசி போட்டுக்கலாம், மட்டை அரிசி போடலாம், அப்புறம் வந்து கருப்பு கவுனி அரிசி போடலாம். இதுதான் இந்த மாதிரி கொஞ்சம் இட்லியை வந்து கலர் கலராக ரெடி பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இது வந்து பஞ்சாப்ல இருக்கும் பொழுதே வந்து அதை ட்ரை பண்ணேன், நல்லா இருந்தது. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரே தான் நம்ம கம்பா போட்டு நம்ம இட்லி ரெடி பண்ண முடியாது. அப்படியே பண்ணினாலும் அது ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி தான் கவுனி அரிசியும் சேம். நம்ம கொஞ்ச நாளும் இட்லி அரிசியும் பச்சை அரிசியும் கொஞ்சம் சேர்த்து பண்ணினா தான் நல்லா இருக்கும். கவுனி அரிசி இட்லிலாம் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாவெல்லாம் ஆட்டி கரைச்சி வச்சுட்டு மதியானம் லஞ்சும் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு 7 மணி போல் தான் திரும்ப கிச்சனுக்குள்ளே வந்து அடுத்த வேலைகள் எல்லாமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொஞ்சம் விலக்கி வச்சுருந்த அந்த கிரைண்டர் எல்லாமே நல்லா காஞ்சிருந்தது. அதெல்லாம் எடுத்து இருக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் செட் பண்ணி வச்சுட்டோன்னா கிச்சன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதே நேரத்தில் வேலை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிரைண்டரை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சா தான் அதில் வந்து தண்ணி நின்று கொஞ்சம் ஸ்மெல் எதுவும் வராமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்போவுமே கிரைண்டரை வந்து நல்லா கழுவி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அந்த மிஷினோட எடுத்து நான் செட் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெய் கேனில் வந்து தீர்ந்து ஒரு 3 நாளாக ஆச்சு. நானும் அதில் இப்போ ஊற்றி வைக்கலாம் அப்புறம் ஊற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே அந்த இடத்துல வச்சுருந்தேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்து நம்ம சாப்பாட்டு வேலையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த வேலையில் தான் எண்ணெய் ஊற்றி அதை நல்லபடியாக நிறச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மாவுமே நல்லா இட்லி பாத்திரத்தில் தான் எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். ஏன்னா கம்பு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிச்சிரும். நம்ம கொஞ்சம் நேரம் விட்டாலும் கூட பொங்கி வந்து கீழே மாவு வழிஞ்சிரும். டப்பாவில் ஊற்றினப்போ கரெக்டாக இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டேன், இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி நல்ல பெரிய பாத்திரன்றனால அதிலே நல்லா கரைச்சி வச்சுட்டேன். மாவு இப்போ வெயில் காலம் வந்துருச்சுல, அதனால் கம்புக்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணோன்னா சீக்கிரமாகவே மாவு புளிச்சிரும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, மாவு புளிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக ஒரு நாளுக்கு சுடுற அளவுக்கு எடுத்து மாவு புளிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது போக மீதி இருந்த மாவு தான் நல்லா புளிக்க வச்சுட்டு அன்றைக்கி நைட்டுக்கு தேவையான அளவுக்கு அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி மாவை ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம எப்படியும் வந்து இது ஒரு 3 நாளைக்கு வரும். 4வது நாள்ன்றபோது மாவு ரொம்ப புளிச்சிரும். அதுக்கு தான் வந்து கொஞ்சம் புளிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா நம்ம ஒரு 3வது நாள் 4வது நாள் யூஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கரெக்டாக ஈக்குவலாக அந்த டயத்துக்கு வந்துடும். நான் வெயில் காலம் வந்துட்டாலே மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். புளிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மாவு எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் மாவை நல்லா புளிக்க வச்சுட்டு அதை வந்து ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மாவு எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி அன்றைக்கி நைட்டுக்கு வந்து கம்பு இட்லி தான் நம்ம வீட்டில். இனி ஒரு 2 3 நாளைக்கு வந்து கம்பு இட்லி தோசை தான் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கம்பு, சோளம், ராகி, அதுக்கப்புறம் வந்து கவுனி அரிசி இந்த மாதிரி போடுறதுல இந்த கம்பு இட்லி தோசை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பா இத வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒண்ணு. நம்மளும் அதே நேரத்தில நல்ல ஹெல்த்தியான ஒரு இட்லி, தோசை வந்து சாப்பிடலாம். அன்னைக்கு வந்து நான் இத ரெடி பண்ணிட்டு, கொஞ்சம் கார சட்னி, காலையில வச்சிருந்த சாம்பாரே இருந்தது. அதே பண்ணிட்டேன். மத்தியானத்துக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, தயிரும், பாவக்காய் வந்து நல்லா வெஞ்சனமா வச்சுட்டு, பீட்ரூட்டையும் ஒரு பொரியல் மாதிரி வச்சிருந்தேன். மத்தியானம் குழம்பு எதுவும் பண்ணல. ஏன்னா காலையில பண்ண சாம்பாரே இருந்தது. மத்தியானத்துக்கு அதே வேணான்னு சொல்லிட்டு தயிர் வாங்கிட்டு 2 காய் மட்டும் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. அன்னைக்கு நைட்டு வேலைகள் இந்த மாதிரி தான் இருந்தது. தேவுக்கும் அதிக்கும் வந்து இட்லி, தோசைனா நம்ம கொஞ்ச நேரம் ஒரு ஒரு சில டைம் வந்து நாட்டு சர்க்கரையோட வச்சு குடுத்துருவேன். 2 பேரும் கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டுப்பாங்க. சில டைம்ல வந்து வெறும் பருப்பு மட்டும் வச்சு குடுத்துருவேன். அப்படி இல்லாட்டினா சட்னி ரொம்ப காரமே இல்லாம இவங்களுக்காக ரெடி பண்ணி குடுக்கணும். நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வரும்போது அண்ணனும் தம்பிக்கும் சண்டை. அதுக்கு தான் ஆதி அழுகுது. நல்லா இவங்களோட பேசிட்டு வர்றதுக்குள்ளேயே நல்லா இட்லியும் வெந்துருச்சு. இத நல்ல ஒரு 2 நிமிஷம் அப்படியே தனியா கொஞ்ச நேரம் வச்சு நல்லா ஆற விட்டுட்டோம்னா, நல்லா தட்டுல ஒட்டாம டேஸ்ட்டான இட்லி வந்து ரெடி ஆயிரும். நான் இந்த மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நம்ம அடுப்புலேருந்து எடுத்த சுருக்குமே நம்ம அப்படியே ஸ்பூன விட்டு எடுத்தோம்னா, அது வரவே வராது. கொஞ்சம் அந்த தட்டுல ஒட்டிட்டே நிக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு எடுத்தோம்னா, நல்லா தட்டும் அழகா நீட்டா வந்துரும். விளக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும். நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கம்பு இட்லி. எவ்வளோ சாஃப்ட்டா நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்குல்ல. கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறீங்கன்னா, ரொம்ப கம்மியான குவான்டிட்டில ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க. கம்புனாலும் சரி, ராகி, கவுனி அரிசி, சோளம் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியான குவான்டிட்டில வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கும், உங்களுக்கும் எப்படி செட் ஆகுதான்னு. கண்டிப்பா அது எல்லாருக்குமே செட் ஆகும். நல்ல ஹெல்த்தியான ஒண்ணு தானே! அதனால கண்டிப்பா எல்லாருமே இத ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு நைட்டு வந்து கிச்சன்ல எல்லா வேலைகளுமே முடிச்சுட்டேன். கையோட பாத்திரமும் நல்லா கழுவி அது இடத்துல வச்சுட்டேன். காலையில எந்திரிச்சு வந்து திரும்ப அதெல்லாம் எடுத்து அங்கங்க செட் பண்ணியாச்சுன்னா, கொஞ்சம் வேலைகள் வந்து ஈஸியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நைட்டு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போவேன். சில நாட்கள் முடியாது. அன்னைக்கு வந்து பாத்திரம் விளக்காம சிங்க்ல மட்டும் போட்டுட்டு, பாக்கி இடத்த ஃபுல்லா நல்லா தொடச்சு விட்டுட்டு போயிருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.